எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்புதான் அழியாதது, குறையாதது, மாறாதது, அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. மிகுந்த அன்பு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் பவுலடியார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தருடைய கிருபை உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்தி பரிந்துரை செய்கிறதை காண்கிறோம். இந்த அழியாத அன்பு தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நமக்குள் ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:5. ஊற்றப்பட்ட தேவனுடைய அன்பு தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தால் காக்கப்படுகிறது. 1 பேதுரு 1:8, யோவான் 16:27. கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறதால் தேவனுடைய அன்பு உன் இருதயத்தில் அழியாமல் இடம்பெறுகிறது. ஆகையால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்கிறது. அப்படி கீழ்ப்படியும் போது தேவனுடைய அன்பு வேரூன்றி நமக்குள் நிலைத்து நிற்கிறது. எந்த நிலைமையிலும் அழியாத அன்பாக நிலைத்து நிற்க நமது திரியேக தேவனே நமக்குள் வந்து வாசம் பண்ணுவாராம். யோவான் 14:23. எந்த நிலைமையிலும் குறையாத அன்பு கர்த்தருடைய கிருபையை உன்னில் தக்க வைக்க முடியுமாம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபைதான் உலகத்திலே நமக்கு கிடைக்கிற உன்னதமான ஆசீர்வாதம். அந்த கிருபை மாத்திரம் உங்களில் உண்டாயிருக்குமானால் அந்த கிருபை எல்லாவிதமான ஆசீர்வாதங்களையும் தனக்குள் ஈர்த்து கொள்ளும். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் அந்த அழியாத அன்பு கூறுதலினால் உண்டாயிருக்கிற கிருபையினால் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த ரகசியத்தை பவுலடியார் அறிந்திருந்தார். ஆகையினால் எபேசு சபைக்கு இந்த ரகசியத்தை அறிவிக்கிறார். உங்கள் அன்பு அழியாததாய் இருக்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கும். ஆமென்.